செகண்ட் ரவுண்டு மேட்ச் செகண்ட் ரவுண்டு மேட்ச் யாராருக்கு பார்த்தீங்கன்னா முள்ளூர் நண்பன் பாய்ஸ் வர்சஸ் ஜென்டில் பாய்ஸ். முள்ளூர் நண்பன் பாய்ஸ் பேட்டிங் டீமாக இருக்காங்க, ஜென்டில் பாய்ஸ் ஃபீல்டிங் டீமாக இருக்காங்க. 6 ஓவர் மேட்ச், 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் இருக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண செல்வா. தம்பி ஜெயராம் பிரேக்குக்கு போயிட்டார். அவருக்கு பதிலாக நம்ம எடுக்க உள்ளே வந்தாச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல் பந்து அரௌண்ட் த விக்கெட்லேருந்து நேர இடத்துல வந்து ஸ்லாட்டில் தெளிவாக ப்ளேஸ் பண்ணார். மேன் இல்லாத பக்கமாக பவர் பிளேங்கிற காரணம் பவுண்ட்ரி. நல்ல பூஸ்டப்பாக இருக்கும் இந்த முதல் பந்து பவுண்ட்ரி. அப்படிங்கிற ஆஃப் ஸ்டம்ப்ஸில் கேப்பில் மேலே ஆள் வச்சுருக்காங்க. தெளிவான ஃபீல் செட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது இந்த பவர் பிளேயில். இந்த பேட்ஸ்மேனுக்கு முதல் பந்து ஓவர் த ஹெட், இடுப்புல கை வச்சு தான் பார்க்க முடிஞ்சு அந்த ஃபீல்டர். அப்படிங்கிறப்போ ஒன் பவுன்ஸில் பவுண்டரி. இந்த பேட்ஸ்மேனும் சந்திச்ச முதல் பந்து 4. ஸ்டார்ட் வித் பேங்க் அப்படின்னு சொல்லலாம் 2 பேட்ஸ்மேனும். ஸோ வெங்கட் தான் நான் ஷேக்கிங் எண்டில் இருந்தார். இப்போ வந்து சந்திச்ச முதல் பந்து 4. குவாலிட்டியான பவுலிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நல்ல கம்பேக் இங்கே பவுலர். போன பால் ஒயிட் எரி பால் சரியா மீட் ஆகல. பாட்டம் ஆஃப் த பேட். அப்படிங்கிறப்போ மேலே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 க்ளீன் போல்ட். ஆஃப் ஸ்டம்பை தட்டி தூக்கிட்டாரு. கம்பேக்கிங் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். 4 அடிச்ச பேட்ஸ்மேன். அப்படிங்கிறப்போ அவரோட விக்கெட் அவரே எடுத்து கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 11 ரன் எடுத்திருக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து எல்லாமே 1-1-1. இட்ஸ் நெல்சன். செகண்ட் பவர் பிளே ஓவர். முத்துக்குமார் வந்திருக்காரு பவுலிங் எண்டில். நான் ஷேக்கிங் எண்டில் யோகேஷ் இருக்க போறாரு நியூ பேட்ஸ்மேனா. ஸ்ட்ரைக்கில் வெங்கட் இருக்க போறாரு. ஒரு 4 அடிச்ச பேட்ஸ்மேன். இங்கேருந்து இந்த ஓவர் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஃபுல் டாஸ் பால். ஆனால் சரியான மீட் இல்லை. சிங்கிள். இப்போ விண்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு கவர்ஸில் இருக்குது. கண்டிப்பாக பேட்ஸ்மேன் கஷ்டப்படுவாங்களாம் பார்த்தா. ஆனால் நிறைய பெரிய ஷாட் பார்க்க முடியுது இந்த டோர்னமெண்ட்டில். கவர்ஸுக்கு தான் போனார். அப்படியே லாஃப்டர். அங்கே ஃபீல்டர் அண்ணா வந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. நல்ல ஷாட்டுங்க. சந்திச்ச முதல் பந்து 6. உள்ள வர்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே முதல் பந்து 4 அல்லது 6 தான் அடிக்கிறாங்க. செகண்ட் பால் ஒரு கம்பேக் தேவை. அப்படிங்கிறப்போ அதை போட்டு காமிச்சிருக்காரு பவுலர். முதல் பந்து 6, அடுத்த பந்து டாட். தேர்ட் பால் பாடி லைனில் சீக்கி ஷாட்டுங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த ஷாட்டு பார்க்க. அலட்டிக்காம அடிக்கப்பட்ட 4 அப்படின்னு தான் சொல்ல முடியுது. போயிடுச்சு. கவர்ஸில் விண்டு இருந்த காரணம் பாடி லைனில் வந்தார் பவுலர். அப்படி இருந்தும் அது 4 மாறி இருக்கு. இப்போவும் பாடி லைன் சான்ஸ் வாரிங்க. நல்ல ஸ்டாப். சிங்கிள். காலுக்குள்ள போச்சுங்க பூண்டு. நல்ல கம்பேக்கிங்க. 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 21 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்ல இருந்து. இன்னர் சர்க்கிள் 4 பேர். இதுக்கப்புறமா பவுலிங் எண்டில் ரமேஷ் வந்திருக்காரு. சீனியர் மோஸ்ட் பிளேயர். என்ன பண்றாருன்னு பார்ப்போம். முதல் பந்து அவ்வளோ வேகம்லாம் இல்லை. ஆனா தெளிவான இடம் இருக்குது. நல்ல ஸ்டார்ட் டாட்டோட ரமேஷ். திரும்பவும் அதே மாதிரி வேகத்தை கம்மி பண்ணி கீப்பர் சார்ஜ் எடுப்பாரு. நல்ல டேக்கன். இங்க பாலுக்கு கீழே போனாரு. நல்ல விக்கெட்டை தேடி கொடுத்திருக்காரு ரமேஷ். இங்க அடுத்த நியூ பேட்ஸ்மேன் டால் மேன் அப்படின்னே சொல்லலாம் ஆனந்த். பெரிய ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். என்ன பண்றாரு பார்ப்போம். இங்க இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பும் தேவை. ஃபுல் டாஸ் பால். நான் சொல்லி வாய மூடல. அதுதான் நடந்திருக்கு. பிளாட்டா அனுப்பிச்சிருக்காரு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. உள்ள வர்ற எல்லா பேட்ஸ்மேனும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட் தான் ஆடி இருக்காங்க. டாட்டு விக்கெட்டு அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை பேட்ஸ்மேன். மறுச்சு கொடுத்தாரு. அகைன் இம்முறை ஃபிளாட்டா கிளியர் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபிளாட்டா ஒரு 6. சந்திச்ச 2 பந்துல 4 6. குயிக்கரா 10 ரன். குட்டி கேமியோ. ஆக்சுவலாக நல்ல சென்ஸ் பவுலர்கிட்ட இருந்து கார்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. சில சமயம் ப்ரெஷரில் பவுலர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. தெளிவாகவே பண்ணியிருக்காரு. முதல் 2 பந்து பவுலர் சைடாக இருந்துச்சு. அடுத்த 2 பந்து பேட்ஸ்மேன் சைடாக மாறிச்சு. இந்த 2 பந்து என்னவா இருக்கும் பார்ப்போம். ஓவர் த கீழ் முதல் பந்து இந்த ஓவரில் ஸ்டம்ப் லைனில் வந்தார். ஆனால் டாப் ஏஜ் சான்ஸ் வரைக்கும் ஆச்சான்னு பார்ப்போம். பாலுக்கு கீழே ஃபீல்டர் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணாரு. தெளிவாகவும் பிடிச்சாரு. குட்டி கேமி ஆடி கொடுத்துட்டு ஆட்டமிலேருந்து வெளியே போக வேண்டிய தருணம் ஆனந்த். நல்ல கம்பேக் பவுலர். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. இவராவது பெரிய ஷாட் ஆடாமல் இருக்காராம் பார்ப்போம். ஏன்னா அதை தான் பண்ணுறாங்க. வர்ற எல்லா பேட்ஸ்மேனும் டாட் பால் தான் அமைஞ்சிருக்கு. இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சில பல ரன்ஸ் வந்தாலும் விக்கெட்டும் கிடச்சிருக்கு.
3 ஓவர் முடிவுக்கு 31, 3 விக்கெட் இழந்து 10 ரன் ரேட் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. பவுலிங் எண்டில் செல்வா அவருக்கான செகண்ட் ஓவர். ஒரே ஒரு பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். இப்போ தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போடுறாருன்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஓவர் ஆக்சுவலாக. ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல கிளவர் பேட்டிங், பெரிய ஓபன் அப்படிங்கிற போது கண்டிப்பா அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. நல்ல ஷாட். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா உள்ள வந்தாரு. அவர் பேட்ல இருந்து 2வது நாள். செகண்ட் பால் ஷாட்டுங்க. லாங் ஆன்ல ஃபிளாட்டா தரையோட தரையா சிங்கிள். கார்த்தி ஸ்டேக்ல எக்ஸ்ட்ரா கவர்ல நோ மேன்ஸ் லேண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆள் இல்லாத பகுதியில் விழுந்துரும். 2 ரன். நேருக்கு நேர். நல்ல ஸ்டாப், நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க பவுலருக்கு. 3 பாலுக்கு 6 ரன் வந்திருக்கு. இறங்கி வந்ததை பார்த்து தெளிவான ஒரு மூவானு பார்த்தா எஸ் அங்க ஃபீல்டர் தெளிவான ஒரு கேட்சா பிடிச்சிருக்காரு. உட்காந்து பிடிச்சிருக்காரு. ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் வெங்கட் அவரோட விக்கெட் பறி போகுது. கண்டிப்பா உள்ள பேசிட்டு போவார் இதுக்கப்புறம் எப்படி மேட்ச் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஜெயபால். ஹஸ் 2 மோர். பாடி லைன்ல இந்த பந்து தான் போடணும்னு ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. டாட் பால். 4 ஓவர் முடிவுக்கு 39 ரன், 4 விக்கெட் இழந்து. இந்த ஓவர் அந்த பவுலரை செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு தெளிவாகவே போட்டார் அப்படின்னு சொல்லலாம். செல்வாக்கு செகண்ட் ஓவர் அப்படிங்கிறப்போ 8 ரன்ல போட்டு போயிருக்காரு. முதல் பந்து பவுண்டரிக்கு அப்புறமா நல்லாவே போட்டிருக்காரு. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 4வது பவுலர் திருப்பதி வந்திருக்காரு. லாஃப்டட் சரியா படலை. ஒரு மாதிரி பொறுமையாக தான் விட்டார் பேட்டை. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். கொஞ்சம் ஃபம்பிள் ஆனாலும் தெளிவான ஃபீல் செட் அப்படின்னே சொல்லலாம். 2 ரன். அகெயின் கார்த்தி ஸ்ட்ரைக்கில். அட்வான்ஸாக போயிட்டாரா லேட்டாக போனாரான்னு தெரில. ஆனால் பேட்டு பந்தில் படலை அப்படிங்கிறப்போ ஒயில் எனக்கு உள்ளதாக இருந்திருக்கு. டாட் பால். நல்ல சென்ஸ் ஆஃப் பவுலிங். ஃபுல்லாக ஸ்டெம்ஸை கவர் பண்ணார் அப்படிங்கிறப்போ லாஃப்டடா பாட்டம் ஆஃப் த பேட். திருப்பதி வந்தா திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் இங்கே விக்கெட் கிடச்சிருக்கு. திருப்பி கொடுத்துருக்காரு. நியூ பேட்டர் முத்துவேல். கேமியோ தேவை ஒரு பேட்டில் இருந்து. அப்போ தான் நல்ல டார்கெட்டை செட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ நல்லாவே போட்டிருக்காரு இந்த பந்தையும். டாட் பால். ஃபர்ஸ்ட் 2 மோர். இன்சைட் ஏஜ் பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா உடம்புல ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. எஸ் எரிஞ்சு பார்க்கல. வைடா அப்படின்ட்டாரு பவுலர். ஜெயபால் ஸ்ட்ரைக்ல ஒரு முக்கியமான பந்து. கண்டிப்பாக பவுலருக்காக இருக்கட்டும் பேட்ஸ்மேனுக்காக இருக்கட்டும். ஃபுல் டாஸ் பால். எஸ் தொடையில வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். டாட் பால் இல்ல சிங்கிள். லெக் பைல ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. திருப்பதி வந்தா திருப்பம் தீப்பொறி போல இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. 3 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து சூப்பரா போட்டு முடிச்சிருக்காரு. நியூ பவுலர் 5வது பவுலர் அருணகிரி. டால் மேன். எடுத்துட்டு வந்து இடத்துல போட்டா போதும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பேட்ல சரியா போட்டா போதும்னு சொல்லிட்டு ஒரு 6 பதிவு பண்றாரு இங்க ஜெயபால். ஆன் பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லலாம். அந்த லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல. இதுக்கப்புறமா இருக்கிற 5 பந்தில் ஏதாவது 2 ஷாட் ஆனா கூட நல்ல டார்கெட்டை செட் பண்ண முடியும் இந்த கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும். அதை தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. வெயிட் பண்ணி அடிக்க பார்த்தாரு. சரியா பால்ல பேட்ல சான்ஸ் டபுளான்னு பார்ப்போம். கண்டிப்பா நிக்க வச்சு எண்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு தப்பான த்ரோ. அங்கேயும் ஃபீல்டரை தாண்டி போயிருச்சு. 2க்கு மேல ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 3 அழுத்துறாரு. ஏன்னா 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருப்பாருன்னு நினைச்சேன் நானு. எஸ் அதுக்கு இடையில சின்னதா கேப். இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாரு ஜெயபால். 4 ரன்னு. பேட்ல சரியா படாத பால். ஃபீல்டரோட தவறால என்ன நடந்திருக்கு பாருங்க. கார்ட் சேஞ்ச் அரௌண்ட் த கேட்ல இருந்து இந்த பந்து ஸ்லாட்ல இருந்த மாதிரியான பந்து. சரியா பல்ல. ஹைட்டு தான் ஏத்திருக்காரு. கொடி ஏத்திருக்காரு. கொடிக்கு முன்னாடி சான்ஸ் கொடுக்குறாங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் மைண்ட் பண்ணி விளையாடணும் ஃபீல்டர்ஸ். 2 ரன். வித்தே கொடுக்காத டெலிவரி. லோ ஃபுல் டாஸ் மாதிரி இருந்துச்சு. பவுலரை தாண்டி போயிருச்சு. மேல ஒரு ஃபீல்டர். சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். சுத்ததான் பாப்பாரு. பெருசுக்கு தான் நிப்பாரு. இன்சைட் ஏஜ் நல்ல வேலை. நானும் அவரும் கிராஷ் ஆயிருப்போம் கொஞ்ச நேரத்தில். இப்போ வரைக்கும் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 1 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. பேட்டோட ஃப்ளோ ஸ்டாப் ஆகல. வந்த பக்கமா கட் பண்ணி விட்டாரு. பால் டர்ன் ஆகும்.
அவரையும் தாண்டி போயிருச்சு, பவுண்டரியும் போயிருச்சு. மச்சு நீட்டு 4 அப்படின்னே சொல்லலாம். இந்த 4 ரன்னு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது இந்த செகண்ட் இன்னிங்ஸில் எனக்கு தெரிஞ்சு. 6 ஓவருக்கு 64 டார்கெட். நண்பன் பாய்ஸ் ஃபீல்டிங்கில் இருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் சரவணன், நான் ஸ்ட்ரைக்கில் அருணகிரி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மாரிஸ் வந்திருக்காரு. 6 ஓவர் 64. ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி போடுறான்னு பார்ப்போம். மாரிஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஃபீல்டிங் ஏத்தாப்புல இங்கே தடுப்பாளர் இருக்காங்க. நல்ல ஸ்டாப் இங்கே. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 2 எடுத்துட்டு வராரு. நல்ல போலிங். நெக்ஸ்ட் ஒன் திரும்ப ஸ்லாட்ல இருந்து வந்து சான்ஸ் ஃபார். இங்கே கீழே யாரும் வராங்கன்னு பார்ப்போம். ஃபீல்டர் அண்டர் நீடட். நல்ல டேக்கன். இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் திரும்ப கரெக்ட் பண்ணி பிடிச்சிருக்காரு. நல்ல பேட்ஸ்மேன் சரவணரோட விக்கெட் விட்டு போறாரு. ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் எடுத்து போறாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல முத்துக்குமார் வந்திருக்காரு. மாரிஸோட தேர்ட் ஒன். யாக்கிங் லென்ஸ்ல போட்டிருக்காங்க. தெரிச்சு போகுது. நல்ல ஸ்டாப் இங்கே ஃபீல்டர்ல இருந்து. நல்ல சப்போர்ட் ஃபீல்டிங் சைடில் இருந்து. டாட் பாலா மாறுது. கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டான்ஸ் இங்கே முத்துக்குமார் கிட்ட இருந்து. கிட்டத்தட்ட உட்காந்துறன்னு சொல்லலாம். ஒரு ரிவல்ஸ் போட்டிருக்காரு. இங்கே சான்ஸ் ஃபார். நல்ல ஸ்டாப் இங்கே. திரும்பவும் டாட் பாலா மாறுது. நல்ல ஒரு ஃபீல்டிங். நெக்ஸ்ட் ஒன் குத்தி போட்ட பந்து. நல்ல லென்த்தில் ஒரு பம்ப் இருந்துச்சு. டாட் பாலா மாறுது. கண்டினியூஸாக தேர்ட் டாட் பால் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலோட லாஸ்ட் ஒன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது வரைக்கும் பவுலிங் சைடு நல்லா டாமினேட்டிங்காக இருந்திருக்காங்க. திரும்பவும் ரிவல்ஸ். பேட்டில் பல்ல கீப்பர்ட்ட தான் கிடக்கும். டாட் பாலா மாறுது. மொதல் ஒரு ரொம்ப நல்லாவே போட்டு கொடுத்துருக்காங்க சொல்லலாம். மாரிஸ் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஒரு 2 ரன்ல போட்டிருக்காரு ஒரு விக்கெட்டுக்கு. நல்ல பவுலிங் மாரிஸ் கிட்ட இருந்து. செகண்ட் பவர் பிளே ஓவர் போட ஒரு யங்ஸ்டர் மாது வந்திருக்காரு. ரொம்ப நேரமாக நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த அருணகிரி இப்போ ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. பார்ப்போம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேகமாக போட்டார். ஸ்ட்ரைட் முட்டியிருக்காரு. நல்ல ஸ்டாப் இங்க. சிங்கிளாக மாறுது ஃபர்ஸ்ட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் முத்துக்குமார். ஜாக்கிங் லென்த். வித்தே கொடுக்காத பந்து. கிளீன் போல் நினைக்கிறேன். போர்டில் பட்டிருக்கு. நல்ல ஒரு பவுலிங் இங்க யங்ஸ்டர் மாதுட்ட இருந்து. சரியான வேகம் கையில இருந்து. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் பன்னீர். தேர்ட் ஒன் திரும்பவும் நல்லா வேகமாக போட்டிருக்காரு. குறுக்க கொடுத்தாரு பேட்டை. கரெக்டான மீட்டில் அங்கேயே கிடக்கும். சிங்கிள் மட்டும். இது வரைக்கும் இந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் மது பாலன். நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் விலகி போயிருக்கு. சான்ஸ் ஃபார். டாட் பாலா மாறுது. நல்ல பவுலிங் யங்ஸ்டர் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ரிவல்ஸ் போட்டாரு. பேட்ஸ்மேனை பார்த்து நகர்த்தி போட்டாருன்னு சொல்லலாம் பவுலிங்க. நல்ல பால் மதுபாலன் இருந்து. பவர் பிளேல எப்படி போடணுமோ அப்படி போட்டுக்கிருக்காரு. நல்ல பவுலர். செகண்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். திரும்பவும் யாக்கிங்லேருந்து வித்தே கொடுக்காத பந்து. சிங்கிள் மட்டும். இது வரைக்கும் ரொம்பவே சூப்பராக போட்டுக்காருன்னு சொல்லலாம் மதுபாலன் இந்த ஓவரை. ஃபர்ஸ்ட் ஓவரை மாரிஸ் 2 ரன்னுக்கு போட்டா மதுபாலன் ஒரு யங்ஸ்டர் 3 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. 2 பவர் பிளே ஓவர் சேர்த்து 5 ரன் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல பவுலிங். 3வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மாரிஸே வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் மாரிஸ் டு அருணகிரி. நல்லா இழுத்து போட்டாருன்னு சொல்லலாம். நல்ல வேகம் பவுலர் கையில இருந்து. டாட் பாலா மாறுதா இல்லை அம்பேர் ஒய்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் லென்த்தில் இழுத்து போட்டார். எக்ஸ்ட்ரா கவரில் பியூட்டிஃபுல்லாக விட்டுருக்காருன்னு சொல்லலாம் பேட்டை. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பவுண்டரி எடுத்துகிட்டு வர அருணகிரி. அவர் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி. டீமுக்கு ஃபர்ஸ்ட் பவுண்டரி தான். நெக்ஸ்ட் ஒன் திரும்பவும் இழுத்து போட்டிருக்காரு. இந்த வாட்டி பேட்டில் படலை. கீப்பருக்கு போயிருக்கு. டாட் பாலா மாறுது. நெக்ஸ்ட் ஒன் திரும்பவும் யாக்கிங் லென்த்து அங்கே கேப்பில் போயிருக்கு. ஃபீல்டர் வராருன்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் அங்கே. சான்ஸ் ஃபார் ரன்னிங் பிட்வீன் காட்டுறேன். நல்ல வேகமாக இருந்திருக்காங்க. 2 ரன்னு. நெக்ஸ்ட் ஒன் குத்துன இடத்துலேருந்து ஒழுங்காக மீட் இல்லை அங்கேயே கிடக்கும். சான்ஸ் ஃபார் அங்கேயே கிடக்கும். சிங்கிள் மட்டும். இப்போ பன்னீர் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் குறுக்க கொடுத்துருக்காரு பேட்டை. நல்ல மீட் இருக்காங்க. சான்ஸ் ஃபார். அவரையும் தாண்டி ஃபர்ஸ்ட் 6 நினைக்கிறேன். எஸ் ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணிருக்காரு பன்னீர்.
தேவையான நேரத்தில் ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த ஓவரில் இது வரைக்கும் ஒரு 6 ஒரு 4 நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ஓவரை. இந்த ஓவர லாஸ்ட் ஒன். திரும்பவும் குறுக்க கொடுத்துருக்காரு. நல்ல ஷாட். அங்கே வெளியில தான் போய் விழுந்திருக்கு. கண்டினியூஸாக 2 6 பதிவு பண்ணியிருக்காரு பன்னீர். பவர் பிளேயில் கொஞ்சம் ஃபம்பிள் இருந்தாலும் பவர் பிளேக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா எடுத்து வராங்க சொல்லலாம். இந்த ஓவரில் 2 6 ஒரு 4 சொல்லி பெரிய ஓவராக மாற்றிருக்காங்க. நல்ல பேட்டிங் அருணகிரி அண்ட் பன்னீர். 3 ஓவருக்கு 25 ரன் எடுத்து வந்திருக்காங்க. போன ஓவரில் மட்டுமே 20 ரன் எடுத்து வந்திருக்காங்க. நல்லா போக நினைக்கிற இந்த மேட்ச்சு. அடுத்த ஓவர் போட சிவா வந்திருக்காரு, ஒரு லெஃப்ட் ஆம் பவுலர். 2 பேட்ஸ்மேன் ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் குத்தி போட்டிருக்காரு. இவர் குறுக்க கொடுத்துருக்காரு பேட்டை. ஒரு மீட் இல்லை, ஃபீல்டர்கிட்ட போகுது. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட். குவிக்காக இருந்திருக்காங்க. அதனால் 2 3 ஆகுமா இல்லை 2லேயே நிப்பாட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் 2 எடுத்து வந்திருக்காரு அருணகிரி. நெக்ஸ்ட் ஒன். நான் ஒரு நோ பால் நினைக்கிறேன். அம்பையர்ஸ் கால் நோ பால் தான் கொடுத்துருக்காங்க. நோ பால் +1. மிஸ்டேக் பவுலர் கையிலேருந்து. போன பால் நோ பால், இப்போ ஃப்ரீ ஹிட்டு. என்ன பண்ணுறாரு பாப்போம் பவுலர். திரும்பவும் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அம்பையர்ஸ் கால் வைடு. பவுலர் ப்ரெஷரில் இருக்காரு நினைக்கிறேன். ஃப்ரீ ஹிட் கண்டினியூஸ். இங்கே போன பால் வைடு. யாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து. கீப்பர் எடுத்து குயிக்காக எறிகிறார். சான்ஸ் ஃபார். திரும்ப இங்கே மிஸ்பீல்டு நடந்திருக்கு. பவுலர் கையில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி 2ஆ மாறுது. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் பேஸில் போட்ட பால். கீப்பர் ஒரு மிஸ்டேக். அங்கே அம்பையர்ஸ் கால் வைடு. திரும்பவும் எக்ஸ்ட்ராஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. இப்போ ஸ்ட்ரைக்கில் அருணகிரி. போன பால் வைடு. குறுக்க கொடுத்துருக்காரு. நல்ல ஷாட். இங்கே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முட்டி இருக்காரு. அனதர் 6 பதிவு பண்ணிட்டார் அருணகிரி. இங்கே தேவையான நேரத்தில் 2 பேட்ஸ்மேன் நல்ல ஃபார்முக்கு வந்துருக்காங்க. பவுலர்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பவுலிங்கில் கொஞ்சம் சேஞ்ச். அடுத்த 3 பால் போடுறதுக்கு ஆனந்த் வந்திருக்காரு. பேலன்ஸ் 3 பால் போட. ஸ்ட்ரைக்கில் அருணகிரி. 3 பால் 6 பதிவு பண்ணார். திரும்பவும் குறுக்க கொடுத்துருக்காரு. ரொம்ப தூரம் போயிருக்கு. நல்ல ஷாட். இங்கே அனதர் 6. கண்டினியூஸாக 2 6 பதிவு பண்ணிருக்காரு அருணகிரி. நல்லா தெரிறாரு. வெல் பேட்டிங் அருணகிரி. திரும்ப ஒரு பவுலிங் கேஜ். பேலன்ஸ் இருக்கு 2 பால் போட. வெங்கடேஷ் வந்திருக்காரு, ஒரு ஸ்பின் பவுலர். தூக்கி அளந்து போடுவார்னு சொல்லலாம். பவுலிங் தூக்கி போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார். அங்கே டாட் பாலை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. தேவையான டாட் பால்னு சொல்லலாம். இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன். ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு இந்த ஓவர். ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார். அவர் தாண்டி போயிருச்சு. அனதர் 6. இந்த ஓவரில் ஒரு 3 6 பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அருணகிரி. மேக்ஸிமம் இந்த மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் அருணகிரி. ஃபஸ்ட்டு 2 பவர் பிளே ஒரு 5 ரன் கொடுத்தனால அடுத்த 2 ஓவரில் டாமினேட் பண்ணியிருக்காங்க அருணகிரி அண்ட் பன்னீர். வெல் பேட்டிங். 4 ஓவருக்கு 52 ரன் அடிச்சிருக்காங்க. பேலன்ஸ் உள்ள 12க்கு 11 தான் அடிக்கணும். ரொம்ப க்ளோஸாக கொண்டு போயிட்டாங்க மேட்சை. பாலுக்கு பால் கொண்டு போயிட்டாங்க. நல்ல பேட்டிங். அடுத்த நியூ பவுலராக விக்னேஷ் வந்திருக்காரு பவுலிங் எண்டில். ஸ்ட்ரைக்கில் 2 செட்டில்டு பேட்ஸ்மேன் சொல்லலாம். பன்னீர் அண்ட் அருணகிரி இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் அப்புறம் பன்னீர். ஃபர்ஸ்ட் ஒன். அதில் ஒரு ராங் ரன்னப்பு. ஹைட் மேனாக தெரிறாரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஃபேஸ் இருந்துச்சு. ஃபேஸை யூஸ் பண்ணி தட்டி விட்டுருக்காரு. நல்ல ஸ்டாப். அங்கே ஃபீல்டர் இருந்து சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்கில் அருணகிரி. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் ஃபேஸில் போட்டிருக்காரு. குறுக்க கொடுத்துருக்காரு. சான்ஸ் ஃபார். இங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன். இங்கே போன ஓவரில் 3 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே விக்னேஷ் நல்ல பவுலிங். மேட்ச்சில் எதுவும் டேர்னிங் பாயிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இது உள்ள 9 பாலுக்கு 9 ரன் அடிக்கணும். சாரி 10 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன். குறுக்க கொடுத்துருக்காரு. சான்ஸ் ஃபார். இங்கே ஃபீல்டர் இருக்காங்க. தாண்டுதால கேட்ச் ஆன்னு பார்ப்போம். கேட்ச். அடுத்தடுத்து 2 விக்கெட்டு. மேட்ச்சில் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். மீதமுள்ள 9 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். மேட்ச் ரொம்ப குரூஷியலாக போயிட்டுருக்கு. ஆனி ஹாட்ரிக் பவுலர் விக்னேஷ் கையில் இருந்து ஹாட்ரிக் எடுப்பாரான்னு பார்ப்போம். பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஃபுல் டாஸாக தரையிலே ஆடி இருக்காரு. ஹாட்ரிக் கொடுக்க மாட்டேன்னு ஆடின மாதிரி தெரியுது. சிங்கிள் தான் இப்போதைக்கு. சிங்கிள் வந்தால் ஓகேன்னு நினைப்பாங்க பேட்டிங் டீமில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் பன்னீர் வந்திருக்காரு. பன்னீருக்கு எப்படி போகிறான்னு பார்ப்போம். முன்னாடி போயிருக்காரு. இங்கேருந்து அண்டர்லே போயிருக்கு. இங்கே ஃபீல்டிங்கில் ஒரு மிஸ்டேக். இங்கே சான்ஸ் ஃபார். பால் போல பவுண்டரியில் எனக்கு
பின்னாடி இப்போ 4 பேர் சொல்லியிருக்காங்க அம்பேர். ஒரு மிஸ்ஃபீல்டில் ஒரு 4 ஆகுது. 7க்கு 5. போன பால் பைஸில் ஒரு பவுண்டரி போயிடுச்சு, அதை தடுத்து போட்டிருந்தாங்கன்னா நேரம் 7க்கு 9 இருந்திருக்கும். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். குறுக்க கொடுத்துருக்காரு, சான்ஸ் ஃபார் ஃபீல்டருக்கு நேராக தான் போகுது, டேக்கன். மிஸ்ஃபீல்டு மட்டும் இல்லைனா ஒரு ஓவருக்கு 9 வந்திருக்கும். இப்போ ஒரு ஓவருக்கு 5 அடிக்கணும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது இது வரைக்கும் மேட்ச்சு. இப்போ மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் போயிருக்கு. கடைசி ஓவருக்கு 5 அடிக்கணும். பவுலிங் எண்டில் சந்தோஷ், காவல்துறை சந்தோஷ் இருக்காருங்க. பேட்டிங்கில் சந்துரு. 2 பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் தான். என்ன பார்ப்போம். கடைசி பால் வரைக்கும் போனால் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் விக்கெட்லேருந்து சந்தோஷ் நல்லா போட்டிருக்காரு. கீப்பருக்கு தான் போட்டிருக்காரு. நல்ல பவுலிங். அந்த ஓவருக்கு என்ன தேவையோ அதை போட்டிருக்காரு. இப்போ பாலுக்கு பாலாக மாற்றிருக்காரு சந்தோஷ். 5க்கு 5ன்னு போகுது. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சிங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச்சு. செகண்ட் ஒன் சந்தோஷ் கையிலேருந்து பின்னாடி போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் 1 தான் போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் இங்கே யோகேஷ்கிட்ட இருந்து. சிங்கிள் மட்டும் விட்டு கொடுக்குறாங்க. மேட்ச் 4க்கு 4. இப்போ நியூ பேட்ஸ்மேன் சைக்கிளில் மாறி இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷம் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். குத்தி போட்டிருக்காரு. சேஃபாக ஒரு டிஃபென்ஸு. ஃபீல்டர் கையில் சிங்கிள் மட்டும். 3க்கு 3. ஸ்ட்ரைக்கில் சந்துரு. ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார். அங்கேயும் ஃபீல்டர் கிட்ட தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் சிங்கிள் மட்டும். ரொம்ப ப்ரெஷராக போகுது மேட்ச் இங்கே. 2க்கு 2 மாறுது. 2க்கு 2 ஸ்ட்ரைக்கில் மாறி லென்த்தை போடுறாரா இல்லை உள்ளதான் போட்டிருக்காரு. அங்கேயே கிடக்கு. எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். சான்ஸ் ஃபார். அங்கே ஓட விட்டாங்க. 2 ரன் ஆயிடுச்சு. இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க ஜென்டில் பாய்ஸ். நல்ல மேட்ச் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. நல்ல ஃபைட் கொடுத்துருக்காங்க நண்பன் பாய்ஸ் முள்ளூர்.